ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி கொண்டைக்கடலை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு பெரிய டம்ளரில் கொண்டைக்கடலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அதை தண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச கொண்டைக்கடலையை நான் இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். பாருங்கள், 4 சவுண்ட்ஸ் வச்சேன். கொண்டைக்கடலை ஓரளவு வெந்துடுச்சு. பாசுமதி அரிசி ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எண்ணெய், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி. இது தவிர நம்மளுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 5-6 கிராம்பு, 3 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள். நம்ம பச்சை மிளகாய் நிறைய போடுறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டால் போதும். அது தவிர நமக்கு தேவையான மற்ற பொருள் நெய், 1/2 லெமன். ஒரு பேன் எடுத்து நல்லா சூடு பண்ணிடலாம். சூடான உடனே ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிடுறேன். ரீஃபைண்ட் ஆயில் நல்லா சூடாகட்டும். ரீஃபைண்ட் ஆயில் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, சோம்பு அதை உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பிரியாணி இலையும் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு வதக்கி விடுறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். வெங்காயம் உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்குறேன். வெங்காயத்தோட கலரும் ஓரளவு மாறிடுச்சு. இப்போ ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாயை நம்ம உள்ளே போட்டுடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு 2 ஸ்பூன்ஸ் நான் உள்ளே போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். தக்காளி பழத்தை உள்ளே போட்டுடலாம். தக்காளி பழத்தை உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த தக்காளி பழம் நல்லா மேஷ் ஆகணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், தக்காளியும் ஓரளவு வதங்கிட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொண்டைக்கடலையை நான் உள்ளே போட்டுடுறேன். கொண்டைக்கடலை உள்ளே போட்டுட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டுடலாம். கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அப்போ தான் கொண்டைக்கடலையில் உப்பு பிடிக்கும். இப்போ அந்த கொண்டைக்கடலையும் அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது புதினா, கொத்தமல்லி அதையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். புதினா, கொத்தமல்லியும் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் நம்ம உள்ளே போட போகிறோம். மிளகாய்த்தூள் நம்ம குறைவாக போட்டால் போதும். ஏன்னா பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கோம். அதனால் அந்த கலருக்காக தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், இப்போது மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். 2 டம்ளர்ஸ் அரிசி எடுத்ததுனால நான் 3 டம்ளர்ஸ் அப்புறம் ஒரு
3/4 டம்ளர், அதாவது 3/4 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா அதை கொதிக்க விடுறேன். பாருங்கள், ஓரளவு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு உள்ளே போட்டுடுறேன். அரிசி உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கொண்டக்கடலையிலும் உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். மூடி போட்டு நல்லா இதை வந்து வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுறேன். மேலே வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், சுவையான கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொல பொலன்னு இருக்குது. கொண்டைக்கடலையும் நல்லா வெந்திருக்கு, நல்ல ஃப்ளேவரும் வந்துடுச்சு. சுவையான கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி. இதோட தயிர் பச்சடியோ அல்லது வேறு ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ப்ளஸ் சிக்கன் மட்டன் இல்லாத அன்னைக்கு இந்த பிரியாணியை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.